என் மக்களின் ராஜ்ய அனைத்து மக்களுக்கும் கொடானோடி வணக்கங்கள் சமர்ப்பணம் செய்கின்றேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். நாட்டு நடப்பை பற்றி தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது இப்போ. ஏன்னா நாட்டின் நடப்பு அந்த அளவுக்கு ரொம்ப ஆகாவகோ அப்படின்னு இருக்குது. என்ன செய்ய சொல்கிறீங்க? ஒரு ஆட்சி நல்லபடியாக அமைஞ்சிடுச்சுனாலே கூட தமிழக மக்கள் எப்போவுமே நம்ம நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலையுமே நல்லவர்கள் அமைந்தார் கூட அவங்க நல்லதே செஞ்சால் கூட ஒரு குறை சொல்லணும், சொல்லுவாங்கள்ல, ஒரு குறை சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி தான் இலைக்கு பாயாசம் கேட்காம அடுத்த இலைக்கு பாயாசம் கேட்கணும். அது அப்படி எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு நன்மையும் அனுபவித்து கொள்ள வேண்டும். குற்றமும் என்னங்க சாப்பாட்டில் கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றத்தையும் சொல்லணுங்கிறது இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களுக்குமே எல்லா மாநிலத்திலுமே இது உண்டு. இது எங்கேயுமே உண்டு. யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது, யாருமே திருப்திப்பட மாட்டாங்க. மனிதர்களாக பிறந்திருக்கோம். 6 அறிவுள்ள ஜீவனாக மனிதர்களாக பிறந்து விட்டோம். 5 அறிவு ஜீவன் என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடும். ஒன்றும் அந்த 5 அறிவு வரைக்குமே அதுங்களுக்கு எதுவும் தெரியாது. 6ஆவது அறிவு கொண்ட நாம் நல்லது கெட்டது தெரிந்தாலும் நம் நாக்குக்கு எலும்பு இல்லை. அது எந்த பக்கம் வேணாலும் பெறலும் உருளும். அந்த வகையில் இப்போது சரியான ஆட்சி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை விட அவங்க சொல்லிட்டு அதாவது தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு வராங்க இல்லையா, அதை மீறி நடக்கும்போது, அவங்களே நடக்கும்போது அதை சுட்டி காட்டக்கூடிய சூழ்நிலை மக்களுக்கு வரணும். எங்களை மாதிரி ஒரு சிலருக்கு வருது. பொதுமக்கள் கட்சி ரீதியாகவே யாரும் பேசாதீங்க, பொதுமக்களாக வாங்க. எத்தனை மக்கள் கரண்ட்டில் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வீடு இருக்காங்க இல்லையா, அந்த வீடு முதற்கொண்டு பறிமுதலாகி சுற்றுச்சுவர்கள் இருந்து மக்கள் நடைமுறை நடக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு இடைஞ்சலாகி அங்கங்கே கொலை கொள்ளை திருட்டு கத்தி எல்லாம் நடு ரோட்டில் எப்படி ஆடுது பார்த்தீங்களா? ஐயோ, நான் ஆடி காட்டுறேனா, சாரி, எப்படி ஆடுது பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் ஆடி சர்வசாதாரணமாகிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. அப்போ கூட பொதுமக்கள் பிடிச்சு ஒரு 10-20 பேர் ஒருத்தரை பிடிச்சி நிப்பாட்ட முடியாதா? சொல்லுங்கள், நிப்பாட்ட முடியாதா? நிப்பாட்ட முடியும் தானே? அப்படி செஞ்சால் பயம் வரும். தப்பு செய்கிறவங்களுக்கு பயம் வரும். அதுக்கு தான் மக்களை நான் சொல்கிறேன், தப்பை தட்டி கேளுங்க. ஒருத்தரால் முடியலையா? ஒரு தெருவில் 10 பேருக்குங்களா, இறங்குங்க, தட்டி கேளுங்க. அந்த தெருவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது. அப்படிங்கும்போது ஒரு ஊருக்கு வராது. ஒரு ஊருக்கு வரலன்னு நம்ம மாநிலத்துக்கே வராது, மாவட்டத்துக்கு வராது, மாநிலத்துக்கு வராது. அதற்கு காரணம் நாம் உருவாக்கணும், நமக்கு நன்மை கிடைக்கணும்னு தான் எதிர்பார்த்தோம். கிடைக்காத பட்சத்துக்கு நாமளே போராடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும்தான் மக்களோட ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கணும். அந்த வகையில் இப்போ நம்ம திமுக ஆட்சியில் எத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தது. இவர் நம்ம இன்றைய முதல்வர் மைனாரிட்டி அரசில் நின்னார். அப்போது அவர் என்ன செய்வோம், எப்படினாலும் அமைச்சர் பதவியில் ஆயிரணும்னு முடிவில் இருந்தார். அதன் பிரகாரம் பார்த்தோம். இப்போ நம்மளுக்கே எத்தனையோ பேர், அதில் இந்த இது அவர் பேர் என்ன, தம்பி ராமையாவா, ஒரு நடிகர், அவர் கூட கூவினார், என் பேரஞ்சண்ணா, என் பேத்தி சொன்னா, நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம், மக்களே மன இறங்குங்க, எம்எல்ஏக்களே மன இறங்குங்க, நீங்கள் நல்லபடியாக விஜயை முதலமைச்சராக்குங்க, எங்கள் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க, எங்கள் பிள்ளைங்க தூங்க மாட்டேங்குதுங்க, எத்தனை பேர் கூவுனீங்க. ஒரு பாடகர், அவரெல்லாம் ரொம்ப பெரிய மதிப்போடு வச்சுருந்தேன். அவர் சொல்கிறாரு, திமுக அரசை விட இவர் நல்லா பண்ணுவார் விஜய். ஆக மொத்தம் அந்த சினி ஃபீல்டில் உள்ள அத்தனை பேரும் விஜய் நடிகர், அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டா நமக்கு நிறைய பெரிய கிரீடம் கிடைக்கும். நிறையா, அதாவது இந்த வரி கட்டுறதெல்லாம் நமக்கு குறைஞ்சிரும். கள்ளப்பணத்தை அதிகமாக கொடுத்துட்டு நல்ல பணத்தை கம்மி பண்ணிட்டோம்னா வரி உங்களுக்கு கம்மி தானே. அப்போது நம்ம முதலீட கொஞ்சமாக போட்டால் கூட நம்ம நிறைய எடுத்துடலாம். நிறைய எடுத்ததை காட்டாமலே, கணக்கு காட்டாமலே போயிடலாம். ஏன்னா நடிகர் தானே, அவருக்கு எல்லாமே தெரியல, நம்மளை விட்டு கொடுத்து நம்மளை காப்பாற்றுவார். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு சினி ஃபீல்டில் உள்ள அத்தனை பேரும் தான் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. யாரெல்லாம் பேசுனீங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி போய் இன்றைய முதல்வரோட போய் பொக்கே கொடுக்குறீங்க, அப்படியே நான் என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஃபேமிலியாக. அப்படியெல்லாம் பண்ணிட்டா நடிகர்களே, ப்ரொடியூசர்களே, டைரக்டர்களே, அவங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்களா? இயக்குநர்களை விட்டுருவாங்களா? தயாரிப்பாளர்களை விட்டுருவாங்களா? நடிகர்களை விட்டுருவாங்களா? ஆமாங்க, இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம்ல, கார் வாங்கிட்டு அதுக்கு கூட வரி கட்டாமல் நம்ம முதல்வர்
ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஏமாத்தினார்ல கவர்மெண்ட்டை, இப்போ தாங்க ஞாபகம் வருது. ஓ, அப்படித்தான் நீங்களாம் ஏமாத்திரலான்னு அவருக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க. சரிங்க, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஓகேயா? அது இப்போ அந்த அது அது இப்போ உள்ள டாப்பிக்கே கிடையாது. இப்போ நான் வந்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் அறுதி பெரும்பான்மை கொள்ளலை, தொங்குபாலம் மைனாரிட்டி அரசு நிற்கிறாரு. அப்போது இறக்கப்பட்டு தான் எம்எல்ஏக்களை எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அனுப்பினாங்க கூட்டணி கட்சிக்காரவங்கள. அவங்கள வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்புறம் சட்டசபைக்குள்ள உள்ளே போனீங்க. அப்போவுமே இழுபறியாக இருந்து ஆக மொத்தம் எப்படினாலும் நான் அடைஞ்சே ஆகணும் முதலமைச்சர் சீட்டை, அந்த முதல்வர் பதவிக்குரிய அந்த சீட்டை நான் அடைஞ்சே ஆகணும்னு அவர் நம்ம முதல்வர் ரொம்ப தவதாயப்பட்டார். சரி, ஒரு வழி ஆயிட்டார். அப்புறம் தீய சக்தின்னவங்க அவருக்கு கை கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஊழல் சக்தின்னு சொன்னவங்கள கட்சியவே இன்னைக்கு போதைப் பொருட்கடத்தல், கள்ளலாற்றி வியாபாரம், லஞ்ச ஊழல், கஞ்சா கடத்தல், எல்லா விதமான சட்டத்துக்கு விரோதமான எல்லா தொழிலும் பண்ணுற ஒரு பெரிய கேங்கு மார்டின் கேங்கு. அந்த மார்டின் கேங்கோட அக்கா லீமா ரோஸ் பூராமே ஆந்திராவிலேருந்து கொண்டு இறக்கி தமிழ்நாட்டை அழிச்சிட்டிங்கங்க. அது மட்டும்தான் உண்மை மக்களே, புரிஞ்சுக்கோங்க. அந்த லீமா ரோஸ் வந்துச்சு, ஏடிஎம்கே கட்சிக்குள்ளே போச்சு. இந்த எடப்பாடியார் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். வந்தவங்கள வாங்கன்னு கேட்குறதாலே நம்ம தமிழ்நாடு பண்பு. அதனால் இழுத்தோமா வந்துட்டாங்க. அந்தம்மா உள்ளே வந்து அடுத்த செகண்ட் அடித்து நொறுக்கிருச்சு. திராவிட கழகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி போன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த அம்மா சுக்கா எடப்பாடியார் எவ்வளோ காப்பாற்றி பார்த்தார். அவர் மொத்தத்துக்கு எல்லாமே 4 பகுதியாக இருந்தவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா அது பெரிய திராவிடத்தில் அது ஒரு அதிமுக ஒரு பெரிய கட்சி, இங்கே திமுக ஒரு பெரிய கட்சி, 2 ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க. அவங்க 2 பேரும் சேரக்கூடாதான். அதில் பாதி இந்த சோபா மாடலுக்கு, குதிரை பேரத்துக்கு, பணத்துக்கு, பதவிக்கு ஆசைப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் ஆசை 2 கட்சி சேர்ந்துடக்கூடாதான். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துடக்கூடாதான். அதை யாரும் சேரணும்னு சொல்லிட்டு யாரும் பேசவும் இல்லை. அப்படி பேசி இருந்தாலும் தப்பும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க. அப்படி இருக்க வேண்டியதை சேர்ந்துடக்கூடாதான். அதனால இவங்க நல்ல யோக்கியமானவங்க, எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, உண்மையாக அந்த மண்ணுக்கு மரியாதை கொடுத்து, தமிழ் மண்ணுக்கு மரியாதை கொடுத்து அதை வளர்த்த, அந்த ரெட்டை இலையை வளர்த்த இவங்க 2 பேருக்கும் மதிப்பு கொடுத்து இதே கட்சியில் இருந்துருக்கலாம்ல. திட்டிக்கிட்டோ வச்சுக்கிட்டோ இதுக்குள்ளே இருந்துக்கலாம்ல. எதுக்கிட்ட இன்னொரு கட்சிக்கு போனீங்க? அப்போ புதுசாக தமிழக வெற்றிக்கழக கட்சிக்குள்ளே நீ போறையே, நீ நல்லவனா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டவனா, உன்னோட தாய் கட்சிக்கு நீ உண்மையாக இருந்தவனா சொல்லு? துரோகி தானே. உன்னை பெத்த தாய் தான், உனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. போனேன். இவங்க 2 பேரும் சேரக்கூடாது, கூட பிறந்தவங்க சேரக்கூடாதாம்மா. இவன் புதுசாக ஒரு ஆள்கிட்ட போய் சேரானாம்மா. ஏன்னா அங்கே சோபா வரும்ல, சோபாவின் மகன் சோபா கொடுப்பார்ல, குதிரை பேரை பேசி அப்படி போனேன். சரி, எல்லாம் போயிட்டீங்களா? கட்சி இந்த லீமா ரோஸுங்கிற வந்தா ஒட்டசில். ஏன்னா கள்ளக்கடத்தல் கும்பலுங்க. அவங்கக்கிட்ட எத்தனை கோடிகள் இருக்கும், எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாங்க. மக்கள் உயிர்களை பூரா தின்னு குடிச்சு ரத்த விரி பிடிச்சு. அப்போ அவங்ககிட்ட இருக்க பணம் எதை வேணாலும் பேசும் தானே. ஒரு பொட்டச்சி வந்தால் ஆதிமகளோட ஃபுல்லாக உடச்சி தள்ளினா அதில் பாதி பேரை கொண்டு போய் ஊழல் கட்சிக்காரங்களை கொண்டு போய் தமிழக வெற்றி கழகம் இப்போ மட்டும் எடுத்துக்கிட்டா ஊழல் கட்சி இப்போ யோக்கிய கட்சி அப்போ மாறிடும். தூய கட்சியில் சேர்ந்துருச்சுன்னா அதே மாதிரி திமுகவிலேருந்து போனவங்க அது ஆதரவு கொடுத்தவங்க, தீய சக்தியில் திமுக ஆதரவு கொடுத்தவங்க வெற்றி கழகத்துக்கு கொடுத்துட்டா அந்த வெற்றி கழகம் நல்ல கழகமாக இருந்துடும். அதுலேயே பார்த்துக்கங்க பொய்யே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க. அவரை முதல்வர் வாங்க. ஒரு பையன்லாம், அந்த பையன் எம்எல்ஏவா அந்த பொறுப்பில் இருக்க நாடுகளோட நின்றுட்டு கூவினான், ஆதரவு கொடுங்க, எங்கள் அண்ணனுக்கு ஆதரவு கொடுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒரு தடவை மாற்றம் வரட்டும். மாற்றத்தை கேட்ட தம்பி, இப்போ நீ எங்கே இருக்க? மாற்றம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தியா? வெற்றி கழகத்தில் தானே இருக்கிற, நீ நல்லவன் தானே, தட்டி கேளு. ஆந்திராவிலேருந்து வந்தவங்க பூரா தமிழ்நாட்டை சீரழிக்கிறாங்க, இன்னும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே இப்படின்னா முழுசாக அவங்க டோட்டல் அழிச்சிட்டு போயிடுவாங்க. நீ பார்த்துட்டு உட்காந்துருப்பியா?
இது உன்னோட தாய் வீடு தானே. தமிழ்நாடு மண்ணில் தமிழ் தாய் மடியில் தான் நம்மளாம் வளர்ந்தோம், பிறந்து வளர்ந்துருக்குறோம். இந்த மண்ணுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. அப்படி கொடுக்கும்போது நீ என்ன செய்யணும்? உன் கட்சியாக இருந்தாலும், உன் தாய் தாப்பனாக இருந்தாலும், உன் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் நீ தட்டி கேட்கணும். போர்க்கொடியை தூக்கு. முதல்வரே, இவங்களை பூரா அமைச்சர் பதவியிலேருந்து நீக்குங்க. குற்றத்தின் மிகப்பெரிய குற்றவாளிகள் இவர்கள். அதனால் அதை அவங்க நிரூபிச்சுட்டு வரட்டும். கோர்ட்டில் போய் நாங்கள் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வரட்டும். இல்லையா, அமைச்சர் பதவி எப்படி வெளியே அனுப்பு. இதே திமுக கட்சியை கேட்டிங்களா? திமுக கட்சியை கேட்டிங்களா இல்லையா? குற்றவாளி இவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் குற்றவாளி இவங்களுக்கெல்லாம் குற்றவாளி, இவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் பதவி கொடுக்குறாரு, மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. குற்றமாக செஞ்சவங்களை பூரா அவர் வச்சுட்டு அவர் குற்றம் செய்கிறாருன்னு சொல்லி அந்த அரசை எவ்வளோ இழிவுபடுத்துனீங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் குற்றவாளிகளை வச்சுருக்கீங்க. ஒரு 41 பேர் கொலை, கொள்ளை, திருட்டு, கஞ்சா வியாபாரம், ஆட்டோ ஃபைனான்சியர், நிறையா பெண்களுக்கு எடுத்தவங்க, பெண்களுக்கு எடுத்து அந்த பாலியல் தொல்லையிலேருந்து எல்லா கேஸும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ளே போனவங்க, வெளியே வந்தவங்க எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து எம்எல்ஏவாக்கி, யாருன்னே தெரியாது, விஜய்க்கு தான் ஓட்டு போடுறோம்னு போட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் மக்கள் தேடுறாங்க எம்எல்ஏ யார். இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த தொகுதியில் நாம் ஜெயித்தோம்னே தெரியாமல் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் அடுத்த தொகுதியில் போய் நன்றி பாராட்டுறாங்க. என்னங்க நியாயம்? அதுதான் மக்களை மிஸ்மர்சம் பண்ணி சூனியம் வச்சு, சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு சூனியம் வச்சு இந்த பதவியை ஏற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி பதவி வகிக்கிறீங்க, எல்லாரோட உதவியில் தான் பதவி வகிக்கிறீங்க. அதை மறந்துட்டு பேசுகிறீங்க. அதை விட திமுக கழகத்தில் இப்போ கூட 2025 கொண்டாயி கம்பெனியில் மதுரையில் சைன் ஆகப்பட்ட மத்திய அரசும் சேர்ந்து, நம்ம தமிழக அரசு ஸ்டாலினும் மத்திய அரசு மோடியும் சேர்ந்து அவங்க கையெழுத்திட்ட ஒரு வர்த்தக தொழில் அமைப்பை இன்னைக்கு அவங்க கீர்த்தனா ஆந்திரா கீர்த்தனா நாயுடு அவங்க இங்கேருந்து வெளிநாடு போய் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 40 கோடிக்குங்கிறீங்க. மக்களை முட்டாளாக்காதீங்க. கூகுளில் தட்டுவாங்க, ஒருத்தர் நாள் நியாயம் பேசுவாங்க. மக்களுக்கு ஒரு நாள் புரிஞ்சிடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதனால் பொய்யா பேசாதீங்க. நீங்கள் எல்லாம் நடத்துகிற அத்தனை திட்டங்களும் நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதுக்கு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு மு.க. ஸ்டாலின், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசின் முதல்வர் அவர்கள் என்னென்ன திட்டம் வகுத்து வச்சுருந்தாரோ அத்தனைக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி, இப்போ நாங்கள் செய்கிறோம். நீங்கள் செய்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்கள் மேலே குற்றம், உங்கள் அமைச்சரவையில் அமைச்சர்கள் மேலே குற்றம் வந்திருக்கே, அவங்கள வெளியேற்றுங்க. முதல்வரே, நியாயமாக இருந்தால் வெளியேற்றுங்க. நீங்கள் மனைவி மக்களுக்கே நியாயம் இல்லாதவர், அப்பே பெற்ற தாய் தாப்பனுக்கே நியாயமாக நடக்க தெரியாதவர். உங்கள்கிட்ட நியாயம் எதிர்பார்க்கலாமான்னு எனக்கு தெரியல. மக்கள் கேட்பாங்க கண்டிப்பாக. இதே நிலமை வந்தால் கேட்டு தான் நான் வேறு என்னங்க செய்கிறது? அவங்கள வெளியேற்றுங்க, அமைச்சர்லேருந்து வெளியேற்றுங்க. அவங்க கேஸை முடிச்சுட்டு வரட்டும். நீதிபதி கரெக்டாக நீதியை சொல்லுவார். அவர் சொல்லலைனாலுமே மக்களுக்கு தெரியும். ஆதாரம் இருக்குது, சாட்சிகள் இருக்குது. அதன் பிரகாரம் அவங்க தண்டனை தான் அனுபவிக்கணும். அதையும் தாண்டி வந்தாங்கன்னா அவங்களோட பதவி ஆணவத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம்ல. அதையும் கண்டுபிடிச்சிடுவாங்க மக்கள். அப்புறம் இப்போ நீங்கள் பதவி வைத்துட்டீங்க, ஜெயலலிதா மாதிரி ஆகணும்னு ஒரு வெறி பிடிச்சிங்க. அது பதவியில் உட்காந்துட்டீங்க. எல்லா கட்சியும் அடித்து நொறுக்கி குதிரை பேரம் பேசி சோபா மாடலில் கொண்டு வந்து நிப்பாட்டி சினிமா பாணியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. சரி, இப்போ நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க, நல்லபடியாக எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க. நீங்கள் என்ன ஸ்டிக்கர் ஒட்டினாலும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது எந்த கட்சி, எந்த ஆட்சி, என்னென்ன நலத்திட்டம் கொண்டு வந்துச்சுன்னு டக்குன்னு அது எல்லாமே பதிவாக இருக்கும்ல. நீங்கள் அதை ஸ்டிக்கர் வச்சு ஓட்ட முடியாதுல்ல. அடிச்சிருச்சுல. இப்போ மத்திய ஒன்றிய தலைவர் நம்ம இந்தியாவின் பிரதமர் அவர்கள் சொல்லிட்டார்ல, நாங்களும் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்களும் தான் இந்த குண்டாயி கம்பெனிக்கு நாங்கள் தொழில் வர்த்தகத்துக்கு நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கிறோம். இது எங்கள் ப்ராஜெக்ட் சொல்லிட்டார்ல. இப்போ என்ன பண்ணுவீங்க? எவ்வளோதான் ஒட்டுவீங்க?
ஸ்டிக்கர் ஒட்டுறது, மக்களை மையம் அப்படியே மையப்பட்டு மறக்கடிச்ச மாதிரி அவங்களுக்கு வேறு எதையாச்சும் சொல்லி அவங்க கவனத்தை திசை திருப்புறது, பொய்யா புழுகிறது, இதுதான் உங்களோடது. அதை நீங்கள் திருத்திக்கிட்டு நல்லது செய்ய வாங்க, உண்மையை பேசுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. முதல்ல உங்கள் அமைச்சரவையில் உள்ள நல்ல அரசியல் பயணத்தில் அடித்தளம் தெரிஞ்சவங்களை அமைச்சராக போட்டுக்கோங்க. எம்எல்ஏக்கள் ஆக்கிட்டீங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அமைச்சராகும்போது அவங்க எப்படி இருக்கலாம், நீங்கள் இந்த தப்பு செஞ்சவங்களை பூரா வெளியேற்றுங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு முதலிடம் கொடுங்க. ஆந்திராக்காரங்களுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் மன்னராட்சி செய்யலை, மக்களாட்சி. இங்கே இந்த மக்களாட்சியில் நீங்கள் தமிழர்களுக்கு தான் முதலிடம். தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்கிற மற்ற மதங்களுக்கு நாங்கள் சகோதரத்துவத்தோடு ஏற்றுக்குருவோம். ஆனால் ஆந்திராக்காரவங்க இங்கே வரக்கூடாது. இங்கேருந்து எந்த ஒரு தொழில் வர்த்தகமோ எந்த ஒரு நலத்திட்டமோ இங்கேருந்து அங்கே போகக்கூடாது, ஆந்திரா மாநிலத்துக்கு போகக்கூடாது. அதை விட இந்த போதைப்பொருள் கேங் இருக்கு இல்லையா, கள்ளக்கடத்தல், போதைப்பொருள், கஞ்சா வியாபாரம், கள்ள லாட்ரி, இந்த மாதிரி விற்கிற இந்த போதைப்பொருள் கும்பலை, மார்ஜின் கும்பலை கண்டிப்பாக நீங்கள் வெளியேற்றி அவங்க மேலே கேஸை போட்டு, இப்போ நீங்கள் முதலமைச்சர் கேஸை போட்டு உள்ள தள்ளுங்க. உண்மையான சாட்சி ஏற்றி, உண்மை இருந்ததுன்னா அவங்களுக்கு தண்டனை, பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிட்டேன். உங்களுக்கு எங்கள் முதல்வர் விஜய் சூப்பர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். சரியா? அப்புறம் இப்போ உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நல்லது செய்யுங்க. நீங்கள் எப்போவுமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்குத்தான் ஓட்டு போட்டாங்க. மாற்றம் வேணும்னு மக்களை ரொம்ப அலக்கழிவு பண்ணாதீங்க, அளவிடாதீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் சரியாக சீக்கிரமே வாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், சின்ன ஒரு குறிப்பாக சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி இங்கேருந்து போச்சு, எங்கள் தாவேக்காவுக்கு போச்சு. அந்த காங்கிரஸ் கட்சி தமிழ் மாநில செயலாளராக இருக்கார்ல, மாணிக்க தாகூரா, நாவடக்கம் வேணும் உங்களுக்கு சகோதரா, நாவடக்கம் வேணும். நீங்கள் இங்கே இருந்து ஜெயிச்சது காங்கிரஸு, எங்களோட திமுக ஓட்டுனால தான், நாங்கள் கொடுத்த இடத்துனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு 28 இடம் கொடுத்தாங்க, 5 இடம் 6 இடம் கூட வர முடியல. அத்தனையும் நாங்கள் போட்ட ஓட்டு. ஜெயிச்சுட்டு போயிட்டீங்க, சோபா மாடலுக்கு அடிமையாயிட்டீங்க, குதிரை பேரத்துக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க. சரி போயிட்டீங்களே, அமைதி அங்கே இருக்கணும். சரியா? திண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது. அங்கே உட்காந்துட்டு சாராய கடையில் பூரா கோடியாக அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிட்டிருக்கிறீங்களே, ஊடகத்தில் பேசியிருக்கிறீங்களே, நீங்கள் யோக்கியம்மா? காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? இதே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ராஜீவ்காந்தி அவர்களை சுட்டு கொன்றார்கள். காங்கிரஸை யாரும் இங்கே ஏற்றுக்க கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. உங்களை உருவாக்கி வச்சது எங்கள் தலைவர் தளபதியார், திராவிட மாடல் அரசின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டு உங்களை வச்சுட்டாரு இங்கே. அதே மாதிரி பாராளுமன்றத்துலேயும் உங்களுக்கு குரல் நாங்கள் தான் கொடுக்குறோம். நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை தான். ஏன்னு கேளுங்க, எல்லா மாநிலத்திலையுமே நம்ம ஒரு கூட்டணி கட்சியை நம்ம மத்திய ஒன்றியத்தில் நம்ம அமைச்சிருக்கோம்ல, அவங்க அத்தனை பேருமே திமுக ஸ்டாலின் அவர்கள் இல்லைன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, வெளியேறிடுவாங்க. மம்தா பானர்ஜிலேருந்து அம்பிட்டு பேருமே வெளியேறிடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? ஒன்று செஞ்சுருக்கணும். நாங்கள் 40 சீட்டை பிடிச்சோம். நாங்கள் பாஜக கிட்ட ஒரே ஒரு சிக்னல் காட்டியிருந்தோம்னா 10 மத்திய மந்திரிகளை நாங்கள் பெற்றுக்கலாம். உங்களுக்கு போய் குரல் கொடுத்தவங்க கைப்பிடிச்சு உங்களை உட்கார வச்சோம் பார்த்தீங்களா பிரதமராக்கிறதுக்கு, அதுக்கு நீங்கள் கொடுத்த நன்றி கடன் நீங்கள் இப்போ செய்கிறது. தமிழ்நாடு அரசில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒழுங்காக இருக்கணும், வாயை திறக்கக்கூடாது. நீங்கள் செய்ததெல்லாம் தப்பு. திண்டை விட்டுக்கு 2 மட்டும் ஓடி போயிட்டீங்க, அதோட நிப்பாட்டிக்கிறணும். எங்களை தரக்குறவா பேச உங்களுக்கு தகுதியே கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் நன்றி கட்ட ஜென்மம் தான். அதனால் இனிமேல் திருப்பி காங்கிரஸ் இங்கே வராது. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே வராது. பாருங்கள், பாஜக கூட நாங்கள் கொஞ்சம் மனசு இனிமேல் இறங்கிடுவோம், உங்களுக்கு இறங்க மாட்டோம். இனிமேல் எங்கள் பிரதமர், அதாவது எங்கள் இந்திய கூட்டணியில் உள்ள கூட்டணி முதலமைச்சர்கள்லாம் சேர்த்து எங்கள் ஸ்டாலின், எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியார், எங்களோட அண்ணன் திராவிட மாடல் அரசின் முதல்வர் அவர்கள் பிரதமராக வந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்குவோம். பிரதமராக வர்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். வந்தாலும் வராட்டாலும் அவரை பிரதமராக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இனி காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்திக்கு இடம் கிடையாது.
காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் திண்டை விட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதுனால தான் அந்த கட்சியில் உள்ள தலைவர்களே அந்த கட்சிக்காரங்களே அழிக்கிறீங்க. அப்பேற்பட்ட நீங்கள் இங்கே பார்த்து அடக்கி வாயை விட்டு பேசுங்க. பொதுமக்கள் கூட உங்களை கேள்வி கேட்பான். நன்றிகிட்ட ஜென்மமே பேசாத, அது உனக்கு தகுதியே கிடையாது, அந்த கட்சி நீ பேசவே கூட உனக்கு தகுதியே கிடையாதுன்னு கேள்வி கேட்பான். புரிஞ்சுக்கங்க சரியா? இது உங்களுக்காகத்தான் நான் பேச வந்தேன். இப்படியே நம்ம ஆரம்பத்துலேருந்து அந்த கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்போ நான் முக்கியமாக பேச வந்ததே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள மாநில தலைவர் அவருக்கு தான். மாணிக்க தாகூர் வாயடக்குங்க. சாராய கடையில் நிறையா சம்பாதிச்சாங்கன்னு ஒரு மீடியாக்களை கொடுத்து பேசியிருக்கீங்கல்ல, நிரூபிக்க முடியுமா? திண்டவடிக்கு நன்றி கட்ட ஜென்மமே நிரூபிக்க முடியுமா? வா கோர்ட்டுக்கு போவோம். நீங்கள் யாராக இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், குற்றம் மட்டும் சாத்தாதீங்க. குற்றம் சாட்டுறவங்க சாட்சியோடு போய் நீங்கள் கேஸ் கொடுங்க. நாங்கள் சட்டத்தை பார்க்குறோம். சட்டத்தில் என்ன வேணாலும் சட்டத்தை நான் மக்களை மிரட்டி பார்க்குறீங்களா எல்லாரும்? வீடியோக்களை பூரா காணொலி, அதாவது நாட்டில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டினா அந்த காணொலியில் பூரா மூடுறது, அந்த சேனலை பூரா மூடுறது. யூடியூப்பரை பூரா அரெஸ்ட் பண்ணுற. என்ன யூடியூப்பரை நீ எப்படி அரெஸ்ட் பண்ணுவ? இங்கே நாங்கள் மக்களாட்சி, தமிழ்நாடு மக்களாட்சி, மக்கள் நாங்கள் கேள்வி கேட்போம். இது நல்லது செஞ்சால் நன்றி சொல்கிறோம்ல, அப்போ கேள்வி கேட்கத்தானே செய்வோம். தப்பு பண்ணா அதுக்கு நீ முடக்கிட்டா ஆங்காங்கே புரட்சி வெடிக்கும். நிரந்தரமாக நல்லபடியாக வாழணும், கொஞ்ச நாள் ஆட்சி செய்யணும்னா உங்கள் அமைச்சரவையில் உள்ள அந்த மாஃபியா கேங்கு, போதைப்பொருள் மாஃபியா கேங்கை வெளியேற்றுங்க. ஆந்திராவில் உள்ளவங்க யாருக்கும் இங்கே அமைச்சர் பதவி இருக்கக்கூடாது, வெளியேற்றிருங்க. அவங்களுக்கு உண்மையான தண்டனையை வாங்கி கொடுங்க. முதல்வரே அவங்கள நாங்கள் ஏற்றுக்கிறோம் சரியா? நன்றி மக்களே, குரல் கொடுங்க மக்களே. எனக்கு நெஞ்சு வலிக்குது, உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். எப்படி கூவுனீங்க, விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோம் நீங்கள் கூவிக்கிட்டு. அப்புறம் முதலமைச்சர் அவர் ஆக முடியல, அவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லோரும் உதவி செய்யுங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடிகர் ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் ஆட்சியில் நடக்கிற தவறுகளையும் இதே கூவுங்க, கூவி தட்டி கேளுங்க. நம்மளாம் வாழணும், இல்லைன்னு வைங்க வாழ முடியாது, புரிஞ்சுக்கோங்க சரியா? அதுக்காக உங்களை மீண்டும் கேட்குறேன். நம்ம தமிழக மக்கள் காக்கப்பட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு அழியாமல் இருக்க வேண்டும். மற்ற மாநிலத்துக்காரங்க உள்ளே நம்மளை அதிகாரம் பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நிருபரை, ஒரு யூடியூப்பரை அவர் நியாயமாக நடக்க வேண்டிய விஷயத்த வெளியே சொல்கிறாரு. சாட்சியோடு தானே சொன்னார். நீ அரெஸ்ட் பண்ணா உனக்கு சாட்சி கொடுக்க முடிஞ்சுச்சா? அந்த செகண்டே வெளியே வந்தார்ல. பொய்யா யாரையும் அரெஸ்ட் பண்ணாத, புரட்சி வெடிக்கும், பார்த்துக்கோ சரியா? பழைய காலத்து மாதிரி புரட்சி வெடிக்க வச்சிடாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. நியாயமாக நடங்க. எல்லாரும் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. கூட்டணி கட்சியிலேருந்து வெளியே போயிட்டு பொய்யா பேசி சாப்பிட்ட சோத்துக்கு வேறு திண்ட மாதிரி பேசக்கூடாது. அந்த தகுதி மாணிக்க தாகூருக்கு கிடையாது சரியா? எந்த கட்சியும் கிடையாது. எங்கள் கூட்டணி கட்சி விட்டு வெளியே போன யாரும் எங்கள் கட்சி தலைவரையோ எங்கள் கட்சியோட கொள்கை கோட்பாடையோ பேச தகுதி கிடையாது சரியா? அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நன்றி, வணக்கம் அனைத்து மக்களுக்கும்.